டேடல் பார்ன் அகைன் எபிசோட் 7ஓட பிரேக் வந்து இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடெலாம் எடுத்துக்கிட்டிங்க ஆக்சுவலி நம்ம மியூஸை காட்டியிருப்பாங்க. மியூஸை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆனால் மியூஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மியூஸை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசலாம். இப்போ இந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சலாவே ஆக்சுவலி மியூஸ் அங்கேருந்து காப்பிட்டாங்களா, அவங்களுக்கு அங்கேருந்து ஒரு கெட்ட கனவா மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் இது கரெக்டாக நம்ம மேயர் வில்சன் ஃபிஸ்க்குமே தெரிய வருது. ஃபிஸ்க் என்ன சொல்கிறப்பனா இல்லை கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஞ்சலா பற்றி ஆக்சுவலி மியூஸ் கிட்ட எஸ்கேப் போயிட்டாங்க. மியூஸை பிடிச்சி கொடுத்தது டேட் டெவில் அப்படின்றது வில்சன் ஃபிஸ்க்கு தெரிய வந்துருச்சு. தெரிய வந்த உடனே அவர் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்ப்பாரு. திரும்ப வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு இருக்காப்ல. ஸோ ஆல்ரெடி ரெண்டாவது எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க காஃபி ஷாப் சொல்லிட்டு போயிருப்பாங்க, நீ திரும்ப வந்தால் நான் வருவேன், நான் திரும்ப வந்தால் நீ வருவேன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி மாட்டிட்டு தான் போயிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ டேட் திரும்ப வந்துட்டான் அப்படின்றது வில்சன் ஃபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்துட்டானா அடுத்து நான் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்த ஒரு சீன்லேயே பார்த்தீங்கன்னா பக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா, டேட் வந்து இந்த சீரியல் பிடிச்சி கொடுத்துருக்கான், நமக்கு வேலை மிச்சம் தானே அப்படின்னு சொல்லும்போது, எதிராக வேலை மிச்சம், அந்த டேட் யாருன்னு உனக்கு தெரியுமா, என் மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஒரே நிலையில் சரிச்சிட்டான்டா, அவனால் ஏகப்பட்ட பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யோ நீ என்னவோ பெரிய ஃபேக்ட்ரி கட்டி 1000-2000 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீயே ஒரு கேப் மாதிரி ஃப்ராடு, பெரிய கிரைம் பாஸ் கிங் பின்னு, அவனே பற்றி ஆக்சுவலி வந்துட்டு ஏதோ பெரிய கம்பெனி நடத்தி லாஸ் ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவன் பாதிக்கப்பட்டவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இந்த சிட்டியவே கிட்டத்தட்ட நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த கிரைம் வேர்ல்டை வச்சு. இப்போ என்னடானா இவன் வந்துட்டு டேட் மொத்த கருத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி உட்காந்து ஏதோ எப்படி சொல்கிறது, இவன் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது ஆப்போசிட் இருக்கிற பக்கிட்ட தான் நல்லவ மாதிரி காட்டிக்கிறாரோ என்னவோ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மர்டாக்கும் சரி ஹெதர்குலும் சரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து குளிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கேயும் ஒரு ரொமான்ஸை போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பக்கம் வந்துடுறாங்க. இங்கே உட்காந்து பெட்ரூம்லேயே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம மேட் மர்டாக் ஏதோ மறைக்கிறான் அப்படின்றது ஹெதர்குலனுக்கு நல்லா தெரியுது. அண்ட் உனக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் ட்ராமா இருக்குது, அதனால் உடனே காயப்படுத்திக்கிறியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை பேஷண்ட்டை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் அங்கேயுமே டாக்டர் கிளென்னு சொல்லிட்டு அப்படிலாம் கலாய்க்காதரா அப்படின்னு சொல்லி அங்கே ரெண்டு பேத்துக்கும் ஒரு ரொமான்ஸ் சீனை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மர்டாக் ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸில் தான் செரி வெயிட் பண்ணுறாப்புல. ஏன்னா ஒரு வருஷம் நல்லா தானடா இருந்தால் என்னாச்சு உனக்கு, டேட் வரமாட்டான்னு சொன்னேன், இப்போ வந்துட்டான், இது பாரு சரி அவன் மட்டும் 60 பேரை கொண்டு இருக்கான், டேட் மட்டும் பிடிக்கலன்னா அவன் இன்னொரு ஆளை கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அது போலீஸோட வேலை, நீ அதுக்குள்ளே வந்திருக்க, இதே மாதிரிலாம் என்னால் டேட் கீழே சைட் காலம் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரியுமே கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிறிஸ்டனுக்குமே ஒரு டவுட் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மேட் மர்டாக் இவகிட்ட கூட பேசாமல் டேரெக்டாக செரி கூட போய் பேசிகிட்டு இருப்பான். காமிக்கில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டனே டேரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருப்பான் மேட் மர்டாக் தான் டேட் டெவில் அப்படின்றத. இங்கேயும் கண்டுபிடிக்கலாம், மேபி வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ அந்த பக்கம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மியூஸுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அங்கே தான் ஏஞ்சிகேமா காட்டுறாங்க. அவங்க வந்து மியூஸை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பெயிண்டிங்லாம் பார்த்து அங்கே தான் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேன்வாஸை கண்டுபிடிக்கிறாங்க. இது ரொம்ப ரேரான கேன்வாஸ், இந்த ஊர்லேயே மொத்தம் இதை 12 பேர் தான் வாங்கியிருக்காங்க ஒரு கடையிலேருந்து அப்படின்னு கேட்டு அந்த பார்த்தீங்கன்னா 11 பேர் ஆச்சு. 12வது ஆளை விசாரிக்க முடியல. அங்கே தான் ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட்டிருக்கு. அவனோட பேர் தான் பாஸ்டியன் கோப்பர். இது மேயர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் ஹெதர்குலன் கிட்ட சும்மா கவுன்சிலிங் வர மாதிரி வந்திருக்கான். ஹெதர்குலனுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு விகாரமாக தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து ஹெதர்குலன் கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. ஆஹா காலங்காத்தால் ஒரு லூசு பையன்கிட்ட வந்து சிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அவன் சின்ன வயசுல டேக் ஆன் ட்ரைனிங் போயிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பான். கொஞ்ச நாள் தான் ட்ரைனிங் பண்ணியிருப்பான். இன்ஃபேக்ட் 15 வயசுலேயே பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருந்திருக்கான். 15 வயசுலேயே கிரைம்காக பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கான். 15 வயசுலேருந்தே ஏகப்பட்ட சம்பவம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அண்ட் அவங்க மாஸ்டரே போட்டு தள்ளியிருக்காங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. மாஸ்டர் 3 மாதம் தான் பார்த்தீங்கன்னா டேக் ஆன் ட்ரைனிங் எடுத்திருப்பான். மாஸ்டர் பேர் லீன்னு சொல்லியிருப்பாங்க. லீ மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்தது மட்டும் இல்லாமல் மாஸ்டரையே போட்டு தள்ளிட்டான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அவன் டேக் ஆன் கற்றுக்கிட்டது அவங்க அப்பா அம்மா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான். அது நல்லா போச்சான்னு கேட்டால் கிடையாது, அது வந்து கொஞ்சம் மோசமாக தான் போச்சு. இந்த இடத்துல அவன் ஹெதர்குலன் லைட்டாக கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஹெதர்குலனுமே லைட்டாக பயப்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் புக்ஸை பார்த்து தான் எனக்கு தெளிவு கிடச்சிது, அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை பெயிண்டிங் ஆக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக பேசிக்கிட்டு இருப்பான். அண்ட் மூக்கில் வர ரத்தத்தை எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். பார்க்கவே கொஞ்சம் க்ரீப்பியாக இருந்துச்சு அந்த சீன்லாம். அண்ட் எதர்கண்ணியும் பிடிச்சி கட்டி போட்டு அவங்க கையை வெட்டி ரத்தத்தை எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பாஸ்டியன்னு கூப்பிடாத, என் பேர் மியூஸ்ன்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இது பேட்மேனுக்கு எதாச்சடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேட்மேன் தான் பார்த்தீங்கன்னா தன்னோட உண்மையான ஐடென்டிட்டி பேட்மேன், ப்ரூஸ் வேன்ன்றது என்னோட ஆல்டர்னேட் ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இங்கேயுமே மியூஸ் தான் தன்னோட உண்மையான ஐடென்டிட்டி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். தான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டியலே, அதுக்குன்னு ஒரு பொண்ணையாலே கொள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவளை கொண்டு அவளே தன்னோட பெயிண்டிங் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். இதே சமயத்தில் தான் டெவில் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த மியூஸோட இடத்துக்கு போய் டேரெக்டாக என்னென்னு பார்க்கலான்றதுக்காக போயிருப்பாரு. அங்கே போய் எல்லா பெயிண்டிங்குமே ஆக்சுவலி டச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாப்ல. அப்போ தான் அதில் ஒரு 4-5 பெயிண்டிங் ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த பெயிண்டிங் ஃபேஸு ஹெதர்குலன் மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹெதர்குலனோட ஃபேஸ் அவர் தொட்டு பார்த்துருப்பாரு. அதை தொட்டு பார்க்கும்போது அப்படியே இந்த பக்கம் பெயிண்டிங்கும் ஃபேஸ் மாதிரியே இருந்திருக்கான். எப்பா பெயிண்டிங்க்கும் ரியல் லைஃப் ஃபேஸுக்கும் வித்தியாசம் இல்லையா, ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும், இது கொஞ்சம் நல்ல உருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வெல் எப்படியோங்க கொஞ்சம் வீக்கான ரைட்டிங்காக தான் இருக்குது. எப்படியும் அந்த பக்கம் அந்த பவளையும் மண்டையில் ஒரு போட்டு எஸ்கேப் ஆகி டேரெக்டாக இப்போ ஹெதர்குலனை காப்பாற்றுறதுக்கு அங்கேருந்து இவர் வராரு. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மியூஸுக்கு ஒன்று ரத்தத்தை எடுத்து பெயிண்ட்
பெயிண்டிங் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டான். கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட்ல டேட் டெவில் அப்படியே உள்ள குளிச்சு பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றிடுறாப்ல. அங்கே 2 பேத்துக்கும் செம்ம சண்டை போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் மியூஸ் ஆக்சுவலி அவன் பேஸ்டியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3 மாதம் தான் டேக் ஒன் ட்ரைனிங் போயிருப்பானா. ஆனால் அவங்ககிட்ட நம்ம டேட் டெவில் செம்மையாக தடுமாறுவார். லைக் இத்தனை வருஷமாக சண்டை போடுறாப்ல டேட் டெவில், இவனை சமாளிக்க முடியலையா? இவனும் அவ்வளோ பெரியவெல்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு சாதாரண டேக் ஒன் ட்ரைனிங் தான், அதுவும் 3 மாதம் தான் ட்ரைனிங் எடுத்திருப்பான். அவங்ககிட்ட சண்டை போகிறதுக்கு இவர் இவ்வளோ தடுமாறுறாரு. ஒருவேளை சைக்கோன்றதுனால எக்குத்தப்பா அடிக்கிறான், நம்ம டேட் டெவில் யாரையும் கொல்ல மாட்டார். ஸோ இவன் கொல்றதுக்காக எக்குத்தப்பா சண்டை போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அவனை குத்தி இழுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க அந்த ஃபைட்டு. அட்லாஸ்ட் எதிர்களே பார்த்தீங்கன்னா கன் எடுத்து மியூஸை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த இடத்துல எதிர்களே வாங்கி விழுந்துடுறாங்க. அண்ட் இப்போ டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்ல வரதுக்குள்ள நம்ம டேட் டெவிலுமே எஸ்கேப் ஆகிருப்பாப்ல. டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்ல வந்து எல்லாத்தையும் சுட்டு பார்த்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த விட்னஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. மியூஸ் அவனோட பெயிண்டிங்லேயே விழுந்து கிடப்பா ரத்த கரையோட. ஸோ அப்போ அவன் பெயிண்டிங் ஆகணும்னு நினச்சா அவனையும் பெயிண்டிங் ஆகிட்டான். அண்ட் வெளியே நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியுது டேட் டெவில் தான் உள்ளே வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிங் பின் வந்து இந்த கிரைம் சீனை பார்த்துட்டு கோல்நாத் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துக்கு டேட் டெவில் வரல, நீங்கள் தான் மியூஸை சுட்டு நம்ம ஹெதர்களை காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் தான் வந்துட்டு இதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடுறான். கோல்நாத்துமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. பட் எப்படியோ டேட் டெவில் பண்ண விஷயம் எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் மொத்தம் அந்த பெருமையுமே எடுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இந்த ஹெதர்களை நம்ம மேட் மடாக்கு வந்து மீட் பண்ணுறாப்ல. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒருத்தனை கொண்டுட்டேன்னு சொல்லும்போது நீ வேறு வழி இல்லாமல் தான் பண்ணியிருப்ப, உனக்கு எப்படி தெரியும், எனக்கு ஒன்றே தெரியும் அதனால் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நல்லா பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாப்ல பேசியே. அதை முடிச்சுட்டு டேரெக்டாக இந்த பக்கம் நம்ம பிபி யூரிக் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டேட் டெவில் தான் அங்கே வந்துட்டு போனான்னு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டேனியல் பிளேக் பிபி யூரிக்கே கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் நியூஸ் போட்டேன்னா அவ்வளோதான், நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் நியூஸ் போட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிபி யூரிக்கே டேனியல் கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவனுமே கிட்டத்தட்ட கிங் பின் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான். குட்டி கிங் பின் ஆக ட்ரை பண்ணுறானோ இருக்கலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெனஸாவும் லூக்காவும் மீட் பண்ணிக்கிறாங்க. நீ கிங் பின் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அந்த வந்ததுக்கப்புறம் எல்லாம் நாசமாக போயிட்டுருக்கு, நீங்களே திரும்ப பழைய மாதிரி சார்ஜ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லூக்கா இப்போ வெனஸா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் சைடில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெனஸா வந்துட்டு இப்போ லூக்காக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, கிங் பின் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. லூக்காமே போகிறான், கிங் பின்னை கொள்றதுக்காக தான் போகிறான். பட் போகும்போதே பார்த்தீங்கன்னா பக்கு அந்த பக்கம் இருட்டில் நின்று நம்ம லூக்காவை சுட்டு கொண்டுறான். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். இப்போ ஆக்சுவலி கிங் பின் சொல்லி தான் வெனஸா மெசேஜ் பண்ணி அவனுங்க வர வச்சுருந்துருக்கணும். எல்லாம் கரெக்டாக பிளான்டாக தான் நடந்துட்டு இருந்திருக்கு. பக்குவே பார்த்தீங்கன்னா அவன் அசால்ட்டாக போட்டு தள்ளியிருந்திருப்பான், இருட்டிலையும் நின்று போட்டு தள்ளியிருப்பான். இது நல்லா இருக்கே. அங்கே கிங் பின் பார்த்தீங்கன்னா வெனஸாக்கு ஒரு பார்சல் கட்டி கொடு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு தான் அனுப்புவார். அத்தோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுமே முடியுது. அண்ட் லாஸ்ட்டாக மியூஸை பற்றி பேசுகிறேன்னு சொல்லலை. ஓகே, இப்போ மியூஸை பற்றி பேசலாங்க. மியூஸை சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். காமிக்கில் எப்படியாப்பட்ட கேரக்டர் மியூஸு, அதை பற்றினா கூட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மியூஸோட ஆர்ஜின் யாருக்குமே தெரியாது, ஒரு அன்னோன் ஆர்ஜின், மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டராக காட்டியிருந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல அவனுக்கு ஒரு சப்பா ஆர்ஜினை கொடுத்து கொஞ்சம் கூட கேரக்டர் டெப்த்தே இல்லாமல் காமிக்கில் காட்டினதில் ஒரு 1% கூட காட்டாமல் படத்தில் முடிச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி மார்வெல் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங்கான வில்லனில் கண்டிப்பாக இந்த மியூஸுமே ஒன்றுங்க. காமிக்கில் அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்திருப்பாங்க. டேட் டெவில் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுவான். ஐ மீன் லிட்டரலாக டேட் டெவில் கூட இருந்தவனோட கண்ணில் விரல குத்தி கண்ணை வெளியே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வில்லனாக காட்டியிருந்திருப்பாங்க. இங்கே அதில் கொஞ்சம் கூட காட்டலைங்க. இவ்வளோ சப்பையாக முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. காமிக்கில் ஆக்சுவலி மியூசிக்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குங்க. காமிக்கில் ஆக்சுவலி மியூஸால் பார்த்தீங்கன்னா அவன் உடம்பே ஒரு ஓர்டெக்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகி சுற்றி இருக்கிற எல்லா சென்சஸையுமே அவன் உடம்புக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்குவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டேட் டெவிலோட ஒர்க்கு பவரே அந்த சென்சஸ் தான், சுற்றி எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணக்கூடியது. சுற்றி இருக்கிற எல்லா சென்சஸையும் உடம்புல இழுத்துட்டானா என்ன பண்ணுறது? அண்ட் அவனோட உடம்பும் எந்த சென்சஸுமே ரிலீஸ் பண்ணாது. அப்படி இருக்கிற ஒருத்தனை எப்படி தோக்கடிக்க முடியும் நம்ம டேட் டெவிலால்? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அந்த கேரக்டரோட எண்டிங்குமே கூட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அவனை கூப்பிட்டு வச்சு சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் ஒயிட் டைகரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மியூசியமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. காமிக்கில் ஆக்சுவலி அவன் இன்ஹியூமன் கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. இங்கே அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனை ஒரு மியூட்டன் மாதிரியாவது காட்டியிருந்திருக்கலாம். அப்படி கூட இல்லாமல் ரொம்ப சப்பையாக அவனை முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீசன் 2ல் வருவான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க, வந்தால் வரட்டும், பார்ப்போம். சப்போஸ் சீசன் 2லையும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், மார்வலோட ஒன் ஆஃப் தி வேஸ்ட் பண்ணப்பட்ட வில்லன் கேரக்டர்ஸோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த மியூசியமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டுங்க, எனக்கு செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. மியூஸ் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.